இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுதல், த ஃபியர் ஆஃப் த லார்ட். வசனம் அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இந்த வசனத்தை நான் டிபிடியில் படிக்கிறேன். இதற்கு பிறகு யூதேயா, கலிலேயா மற்றும் சமாரியா முழுவதும் இருந்த திருச்சபை அமைதியான ஒரு காலத்தை பெற்றது. பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டும் உற்சாகப்படுத்தப்பட்டும் வந்த விசுவாசிகளால் சபை கூட்டங்கள் மேலும் மேலும் பெருகின. அவர்கள் ஆச்சரியத்துடனும் பயபக்தியுடனும் தேவனை ஆராதித்தார்கள். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் நடந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நம்ம செயல்களை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னாலே நீதிமொழிகள் 1:7 தான் ஞாபகம் வரும் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ இன்றைக்கு நாம் பார்ப்போம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன என்று நம்ம பார்ப்போம். முதலாவது தீமையை வெறுப்பது. தீமையை வெறுப்பது. நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்போ தீமை அப்படின்னா என்னன்றது இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். என்னது தீமை என்பது? பெருமை, அகந்தையான எண்ணங்கள், தீய வழிகள். புரட்டு வாயினா பொய் சொல்லுகிற வாய் இல்லை, உண்மையை அதாவது சத்தியத்தை சத்தியமாய் பேசாத ஒரு வாய். நம்ம நினைக்கிறோம் வெறும் பொய் அப்படின்றோம். பொய் மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக எதெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் புரட்டு வாய் தான். அதெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனம் கூட இருக்குது, நீதிமொழிகள் 16:17. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது முதலாவது தீமையை வெறுப்பது. இதனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பரிசுத்தமான வாழ்க்கை முறையையும் பாவத்தின் மீதான வெற்றியையும் நம்மளுக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இன்னொரு வசனமாக படிக்கிறேன், சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷன் தாழ்மையாய் நடக்கும் பொழுது பாருங்கள், கர்த்தர் அவனுக்கு போதித்து வழி நடத்துவாராம். பாருங்கள், சில டைமு நம்ம விட்டு கொடுப்போம் பாருங்கள். தாழ்மையாக இருந்தால் தான் அந்த விட்டு கொடுக்குற எண்ணங்கள்லாம் வரும். நான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கவே முடியாது. அப்போ என்றைக்கு நம்ம இல்லை கடவுளுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் சரண்டர் பண்ணுகிறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் நம்மளுடைய வழிகளை போதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போது தாழ்மை என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். இதனால் வருகிற ஒரு ஆசீர்வாதம் தெய்வீக வழிகாட்டுதல். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போற்றி துதிப்பது. நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இந்த வசனத்தை நான் டிபிடியில் படிக்கிறேன். தேவனை போற்றி வாழும் அவருடைய அன்பர்களின் இருதயங்களில் நம்பிக்கையும் பலமும் நிரம்பி வழிகின்றன. மேலும் அவர்களுடைய பக்தி அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது. அப்போது தேவனை போற்றி வாழுகிற இருதயங்கள்லாம் அவங்கெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள். அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தரை போற்றி துதிக்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. சங்கீதம் 103:11-17 பாருங்கள், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்குதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல் நான் ஆதியாக என்றென்றைக்கும் உள்ளது என்று பார்க்கிறோம். இந்த வசனம்லாம் சில வேர்ஷனில் நான் பார்க்குறப்போ போற்றி துதிக்கிற ஒரு காரியமாய் தான் நான் பார்க்குறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது. அதனால தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்போது கர்த்தருக்கு பயப்படுற பயம் போற்றி துதிக்கும். அப்போது இதனால் வருகிற ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா நம்பிக்கை, பாதுகாப்பு, மிகுந்த இரக்கம், நித்திய உடன்படிக்கையின் அன்பு, எவர்லாஸ்டிங் கவனன்ட் லவ் அப்படின்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. நான்காவதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது ஆராதிப்பது. இந்த துதிக்கிறதுக்கும் போற்றி துதிப்பதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, போற்றி துதிப்பது அப்படின்னா கர்த்தரை மகிமைப்படுத்துவது, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நன்றி உணர்வோடு அவரை ப்ரைஸ் பண்ணுறது இல்லை, துதிக்கிறது.
ஆராதிப்பது அப்படின்னது நம்ம கடவுளுக்குள்ளாக ஒன்று இணைந்து அவரெல்லாம் ஒரு உறவில், அன்பில், ஐக்கியத்தில் கர்த்தரை நம்ம புரிந்து கொண்டு அல்ல அவரோட ஐக்கியத்தோட ஒரு உறவு தான் இந்த ஆராதனை. அப்போது இதை நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கனுடைய வருஷங்களும் குறுகி போமா. இந்த வசனத்தை நான் டிபிடியில் படிக்கிறேன். தேவனை ஆராதித்து அவருக்கு பயபக்தியுடன் வாழ்வது உங்களுக்கு பல ஆண்டுகள் மன நிறைவான வாழ்க்கையை தரும். அப்போ அப்போ ஆராதிப்பது என்பது கர்த்தருக்கு பயப்பட பயம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சங்கீதம் 34:9 டிபிடியில் படிக்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களே பயபக்தியோடும் ஆச்சரியத்தோடும் ஆராதியுங்கள், ஏனெனில் அவருக்கு பயப்படுகிற யாவரும் பரிபூரணமாய் விருந்து உண்ணுவார்களாம். பாருங்க, ஒரு திருப்தியான வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தினால், அவருடைய நீதினால், அவருடைய இரத்தத்தினால் பாருங்க இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை குறித்து தான் இங்கே சொல்லுகிறார். பயபக்தியோடும் ஆச்சரியத்தோடும் ஆராதியுங்களாம். அப்போ ஆராதனை அப்படிப்பட்ட அந்த உன்னதமான தேவனை மன நிறைவோட ஆத்மா, சரீரம், நம்ம ஆவி எல்லாத்திலும் ஒரு நிறைவாக அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, ஆச்சரியத்தோடு அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற யாவரும் பரிபூரணமாய் விருந்து உண்ணுவார்களாம். அப்போ ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஆராதிப்பது, அதனால் வருகிற ஆசீர்வாதம் பாருங்க, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. 5வதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது அர்ப்பணிப்பது. நீதிமொழிகள் 19:23 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் டிபிடியில் படிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய பிரமிப்புக்கு முன்பாக உங்களை அர்ப்பணித்து முழுமையான அன்பின் வாழ்க்கையை வாழும்போது நீங்கள் அனுபவிப்பது இதுதான்: நிறைவான வாழ்க்கை, தொடர்ச்சியான பாதுகாப்பு மற்றும் முழுமையான திருப்தி. அப்போது அந்த அர்ப்பணிப்பதுன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய திட்டத்துக்காக, அவருடைய சித்தத்துக்காக இந்த உலக காரியங்களை விட்டுவிட்டு இல்லை நம்ம நேரத்தையும், நம்ம பணத்தையும், நம்ம எண்ணங்களையும், நம்ம இருதயத்தையும் பாதுகாப்புடன் தேவ திட்டத்துக்கு விட்டு கொடுப்பது. ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவில் வளர்றதுக்கு நம்மளை விட்டு கொடுப்பது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் நான் டிபிடியில் படிக்கிறேன். நீதிமொழிகள் 22:4 கர்த்தருக்கு முன்பாக உங்கள் ஜீவனை மனமுவந்து அர்ப்பணிப்பது உங்கள் வெகுமதியாக ஜீவன், செழிப்பு மற்றும் கனத்தை கொண்டு வரும். அப்போ அர்ப்பணிக்கும் பொழுது பாருங்க வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட், அதாவது கிறிஸ்துவுக்குள் நம்ம இளைப்பாறுகிறது. கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தார் பார்த்திங்களா, அந்த நிறைவுக்குள்ளாக நம்ம வருவது, மன நிறைவோட, பாதுகாப்போட, ஐஸ்வர்யத்தோட, நல்ல ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை நம்ம பெறுவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு நாள் நான் நீதிமொழிகள்லாம் கொஞ்சம் மெடிடேட் பண்ணேன். அப்போது கர்த்தர் என்னோட இடைப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து தான் உங்களோட நான் ஷேர் பண்ணேன். இந்த கர்த்தருக்கு பயப்படுதல். அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது வெறுமனே அவருக்கு அஞ்சுவது, அதை பயந்து நடுங்குவது குறிக்கல. பொதுவாக தேவனுக்கு பயபக்தியோட, ஒரு பிரமிப்போட, மரியாதையோட, ஒரு தாழ்மையோட, ஒரு கீழ்ப்படுதலோட, ஒரு அர்ப்பணிப்போட அவரை ஆராதித்து துதித்து இல்லை, இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்கள், இதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்தமும், அவருடைய வல்லமையும், அவருடைய ஞானமும் மற்றும் அவருடைய அதிகாரத்தை நம்ம உணர்ந்து கீழ்ப்படிதலுக்கும் ஆராதனைக்கும் நம்மளை வழி வகுக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தீமையை வெறுப்பது, ஒரு தாழ்மையாய் நடப்பது, உம்மை ஆராதிப்பது, உம்மை துதித்து போற்றுவது, ஆண்டவரே அப்பா அர்ப்பணிப்போடு வாழ்வது, இதை அப்படியாக நாங்கள் வாழ எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரை. எது செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கேன்றி செய்யத்தக்க எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நடக்க ஆண்டவரே அப்பா எங்களை வழி நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக அப்பா, எங்களை போதித்து திடப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் இந்த பூமியில் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் ஆண்டவரே வாழ எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.